அன்யாஹாசே ஆர்மீஸ் அண்ட் லவர்ஸ் மை டெஸ்டினியோட 7th பார்ட் பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிருந்த அந்த வீடியோக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வந்துருச்சு. மேபி இப்போ தான் எனக்கு வந்து வீடியோ யூடியூப்பில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்குது. பிகாஸ் எனக்கு அப்படி தான் தோணுது. காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக குஜாலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து பார்க்கலாம்டா. மேபி இந்த மியூசிக்னால காப்பிரைட்ஸ் வந்திருக்கலாம். பட் இனிமேல் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ வளவலன்னு பேசிட்டு இல்லாமல் வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பாட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஒயனை ஒரு சேரில் டைப் பண்ணி வச்சுட்டு யாரோ ஒரு பர்சன், அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாரு. தென் அதே மாதிரி இங்கே யாரோ ஒருத்தவங்க அந்த டைமில் அவளை கொல்ல வரும்போது, அதாவது ஒயனை கொல்ல வரும்போது அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷவுட் பண்ணியிருப்பாங்க. அது யாருன்றது பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா. டேயாங் வந்து இந்த மாதிரி அந்த ஜோசன் காலகட்டத்தை சேர்ந்த அந்த டைனஸ்டியை சேர்ந்த மொத்த டைரியும் படிச்சுட்டு அண்ட் ஆல்சோ அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருப்பார். அண்ட் அதுலேருந்து என்னென்னா, அப்படியே பார்த்தா ஒரு பில்டிங் கீழே அவர் நின்றுட்டுருக்காரு. அந்த பில்டிங் ரொம்ப பெருசாக இருக்குது. லைக் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பில்டிங் இந்த கொரியானே வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. அந்த பில்டிங் முன்னாடி நின்றுட்டு அவர் உள்ளே போக பார்க்குறாரு. அப்போ வெளியே நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் உங்கள் பாஸை பார்க்கணும் அப்படின்னு. பாஸெல்லாம் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாரு. ஸோ நீங்கள் யார் அப்படின்னோடனே, நான் இந்த மியூசியத்தோட சீஃப் அப்படின்னு சொல்லி அந்த மியூசியத்தோட நேம் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அவன் வந்து, சாரி சார், அவங்களால எங்கள் பாஸை பார்க்க முடியாது, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லை, ஸோ அது இல்லாமல் அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார், அதனால் உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபார்மலாக பேசுகிற மாதிரி பேசுகிறான். அப்போ டேயாங், யார் கூட, ஒயன் கூடயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே பக்கத்தில் கண்ணை காட்டுறான். ஸோ வந்து அப்போ ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ டேயாங்க வந்து கத்தையில் குத்த வராங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டேக்வாண்டோ பிளேயர்ஸும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டேயுமே டேயாங்க வந்து சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஒன் மேன் ஆர்மியாக எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கான்ட்டே. ஆனால் அவனுக்கே தெரியாமல் அந்த காலத்தில், அதாவது ஜோசன் காலகட்டத்தில் அவனுக்கு வந்த எல்லா ட்ரைனிங்கும் வச்சு இப்போ எல்லாரையும் சரியான அடி அடிக்கிறான். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கடா, அந்த டீச் யூ லெசனில் வரும்ல. ஸோ அந்த மாதிரி செம்மையாக அடிக்கிறான். அடிச்சுட்டு அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்த்தா ஒரு 5 minutes தான் ஆச்சு. ஏதோ ஒரு புயல் வந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் விழுந்து கிடக்குறானுங்க. ஸோ அப்படியே மேலே போயிட்டுருக்கான். போயிட்டே இருக்கும்போது அங்கேயும் நிறைய பாடி கார்ட்ஸ் வராங்க. இவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓட பின்னாடி துரத்திட்டு வராங்க. அப்படியே அவன் வந்து பக்கத்தில் ஒரு ஃபவுண்டன் இருக்குது. அந்த ஃபவுண்டன் கிட்ட போயிட்டு அப்படியே அதில் குதிக்கிற மாதிரி போனோன்னா, பின்னாடி வந்தவங்கலாம் அவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தாவும்போது அந்த ஃபவுண்டனுக்குள்ளே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே டிவிங் கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடுறான். அண்டு இப்படியே ஒவ்வொரு இடத்துல இருக்க பாடி கார்ட்ஸையும் தள்ளி விட்டுட்டு அண்டு ஒருத்தவங்கள மாற்றி ஒருத்தவங்களே ஃபைட் பண்ண வச்சுட்டு, அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக அவன் கற்றுக்கிட்டு இருக்க அந்த கொஞ்சம் ஸ்கில்ஸை வச்சும் எல்லாரையும் அடிச்சிட்ருக்கான். அப்போ தான் அவன் கையில் ஒரு ஸ்வாட் கிடைக்கிது. அந்த கத்தி அவனுக்கு கிடைச்சோன்னே அவனுக்கே தெரியல, இது வரைக்கும் கும்ஃபு அந்த மாதிரி ஒரு சின்ன இதில் சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு ஸ்வாட் எடுத்தோன்னே யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை. அவ்வளோதான், அந்த லெவலுக்கு மற்றவங்க எல்லாரையும் ஒரு சீவி விடுறான். ஸோ எல்லாரோட உடம்புலையும் பிளட்டு வருது. ஆனால் யாருமே வந்து உயிருக்கு போராடுற லெவல்லாம் கிடையாது. அது மாதிரி தான் பார்த்து அடிச்சிருக்கான். ஸோ அப்படியே வந்து அவன் போயிட்டுருக்கும்போது எல்லா கதையுமே திறந்து பார்த்துட்ருக்கான். ஒயின் இங்கே இருவாளா, ஒயின் ப்ளீஸ், ஒயின் ஒரே ஒரு சவுண்ட், ஒயின் ப்ளீஸ் அப்படிங்கும்போது இந்த மாதிரியே பேசிட்டு எல்லா டோரையுமே தட்டிட்டு உடைச்சிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டோரை உடைக்கிறான். அந்த டோர் வந்து சவுண்ட் ப்ரூஃபு. ஸோ உடைக்கும் போது தான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒயின் கழுத்தில் அந்த பர்சன் வந்து கத்தி வச்சுட்டு இருந்திருப்பான், அந்த பிஸ்னஸ் மேன். ஸோ டேயாங், அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ வந்து ஒயன், டேயாங்கா வந்துட்டியா டேயாங்கா இவன் தான் அந்த அப்படிங்கும்போது, இல்லை ஒயன், நீ நினச்சிட்டு இருக்கிறது தப்பு, இவன் அந்த அமைச்சர் கிடையாது அப்படின்றான். அப்போ ஒயன் வந்து, அமைச்சர் கிடையாதா, அப்போ இது அப்படிங்கும்போது, ஒயன் அது என் அண்ணன் அப்படின்றான். ஸோ இங்கே இடத்துல தான் ஒரு புதுசான ஒரு ரிவியல் ஆகுதுடா ஒரு விஷயம்.
பிகாஸ் ஜோசன் காலகட்டத்தை சேர்ந்த கிங்குக்கு ஒரே ஒரு பையன் தான் எல்லா இடத்துலையுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஜோசன் காலகட்டத்தை சேர்ந்த ஹிஸ்ட்ரிலையும் அந்த மாதிரி தான் நோட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ தான் வந்து ஒரு விஷயம் ரிவியல் ஆகுது. அதாவது ஜோசன் காலகட்டத்தை சேர்ந்த அந்த கிங்குக்கு ரெண்டு பையன். ஒருத்தன் பேர் கிம் லான், ஓகேவா, கிம் லான். அண்டு இன்னொருத்தன் பையன் பேர் கிம் டேயாங். ஸோ கிம் டேயாங் தான் தம்பி அண்ட் கிம் லாங் அவன் அண்ணன். அப்படியே ஹிஸ்ட்ரிக்கு போகுது. அண்டு ஸ்டார்டிங் சீனில் ஒரு அந்த அழகான கிராமத்தில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி அந்த ஜோசன் காலகட்டத்தை சேர்ந்த அந்த டைனஸ்டியே ரொம்ப ஹாப்பியான இடம். அங்கே யாருக்கும் கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கிற இடத்துல எல்லோரும் விளாண்டுட்ருக்காங்க, சின்ன பசங்கள்லாம். அப்போ ஒருத்தன் வரும்போதே கையில் வந்து ஒரு சாட்டை எடுத்துகிட்டு வரான். ஸோ விளாண்டுட்டு இருந்த ஒரு பசங்க மேலே அப்படியே அதை வச்சு அடிக்கும்போது அவங்க வந்து வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த பர்சன், என்னடா அடிமைங்களா, இங்கே சந்தோஷமாக நீங்கள் விளாண்டுட்ருக்கீங்க, எனக்கு பணிவிட செஞ்ச மட்டும்தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்காக உங்கள் வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து வந்து இப்போ என்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போய் விளையாட போகிறேன். இப்போதைக்கு அரண்மனையிலேருந்து என்னால் எதுவும் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் எனக்காக எடுத்து வருவீங்கள்ல அப்படின்றான். அப்போ வந்து கிம்லான், அப்படி எடுத்துகிட்டு வர முடியாது, அது எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்படிங்கும்போது, வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா அடி மட்டும் தான் விழுவும், ஆனால் இந்த நீங்கள் பண்ணலன்னா அவங்க உயிர் போயிடுமே, ஐயோ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அப்போ வந்து இதே மாதிரி இந்த பர்சனாலிட்டி தான் இந்த கிம் லானோடது. கிம் லானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவன் தான் மூத்தவன்றனால அவனுக்கு தான் இந்த டைனஸ்டி, அதாவது இந்த கிங்டமே ஒப்படைக்க போகிறாங்க, அவன் தான் கிங்காக போகிறான் அப்படின்றத சின்ன வயசுலேயே சொல்லிட்டாங்க. ஸோ இவனுக்கு 10 அப்படின்னும் போது தான் டேயாங்க்கு 5 years இருந்திருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே, அதாவது இவன் வந்து ஒரு 6 or 7 years இருக்கும்போதே இவன் தான் கிங்குங்கவும் சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு ஒரு பதவி ஆசை பிடிச்சிருக்கும். அந்த வெறி பிடிச்சி இருக்க எல்லாருமே அவனுக்கு வந்து அடிமன்ற மாதிரி நடத்திட்டு இருப்பான். முடிஞ்சளவு எல்லாரும் அவன்கிட்டருந்து விலகி போக தான் பார்ப்பாங்க. பிகாஸ் அவன் பண்ணணும்னு இறங்கிட்டான்னா அவன் ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கி ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணுவான். அப்படி வந்து யாரும் மாட்டிடக்கூடாதுன்றதுக்காகவே எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, கிம்லான் இந்த மாதிரி பண்ணது அரசருக்கு தெரிய வந்துருச்சு. அரசர் வந்து அரசவைக்கு கூப்பிட்டு, இங்கே பாரு கிம்லான், நீ தான் அடுத்த கிங் தெரியும்ல, இப்படியெல்லாம் மக்களை கஷ்டப்படுத்தினா அப்புறம் எப்படிடா நீ நல்ல கிங் ஆக முடியும் அப்படிங்கும்போது, அப்பா உங்களுக்கு ஒன்றும் புரியலையா, இவங்கெல்லாம் நம்ம அடிமைங்க, நமக்காக சேவை செய்யணும் அண்டு நம்ம சொல்கிறத கேட்குறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்கள வேறு எப்படி நடத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குற மாதிரி, ஒரு மாதிரி டெவல் மாதிரி கேட்குறான். ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, கிங் அப்படின்றது ஒன்றும் ஒரு பதவி இல்லைடா, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீ கிங் ஆகிட்டினா மக்கள் எல்லாரையும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். இப்போ எல்லோரும் இருக்காங்கள்ல அந்த மாதிரி. அப்பா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து அடுத்த ராஜ்யத்தில் இருக்க மக்களை மட்டும் துன்புறுத்துறீங்க, ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு அடிமை, அதே தான் இவனுங்களுக்கு நமக்கு அடிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஸோ இதில் தெரிஞ்சு போச்சு அவங்க அப்பாவுக்கு அவன் எப்படிப்பட்ட கிங்காக இருப்பான்னு சொல்லி. ஸோ அப்போயே வந்து அந்த ராஜ்யசபையிலே அனௌன்ஸ் பண்ணியிருப்பார், இவன் அடுத்த கிங் ஆக முடியாது, ஸோ இவனை வந்து இந்த நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லி. அண்ட் அடுத்த கிங்காக டேயாங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் டேக்கு வந்து அந்த 5 வயசில் அவன் கிங் ஆக போகிறான்றதே தெரிஞ்சிருக்கும். இவனை என்னவா இருந்தாலும் அப்பா எவ்வளோ அப்பா வந்து எவ்வளோ பையனை கஷ்டப்படுத்தினாலும் அம்மா மனசுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ராஜ்யத்துக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க இவனை. ஸோ அங்கே தான் அவன் வளர்ந்துருப்பான். அண்டு அவனுக்கு ஒரு 18, அதாவது அவனுக்கு ஒரு 23ங்கும் போது அவன் திரும்பி வந்திருப்பான். டேயாங்க்கு ஒரு 18ங்கும் போது டேயாங் திரும்பி இந்த நாட்டுக்கு வரான். அவன் தான் அடுத்த அரசராக இன்னும் 1 வருஷத்தில் முடிசூட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அவனுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். அது எப்படி நான் இருக்கும்போது அவனுக்கு அப்படின்ற வெறியில் அவன் வந்திருப்பான். டேயாங் வரதுக்கு 1 month முன்னாடி வந்திருப்பான் இந்த நாட்டுக்கு. அவன் இப்போ மாறிட்டானான்னு கேட்டால் ஆமாம் மாறிட்டான் கண்டிப்பாக. ஆனால் மாறினது நல்லவனாக கிடையாது, முன்னாடி இருந்தவனோட மோசமாக மாறிட்டான். ஸோ வந்ததுலேருந்து மக்களை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த
அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கஷ்டப்படுத்துகிறான். லைக் வந்து அந்த நாட்டு மக்களையே இவனே வந்து எல்லார்ட்டையும், அதாவது எதிர்நாட்டில் இருக்கவங்ககிட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த வழியில் போடுங்கன்னா இவங்களை சூறையாடலாம் அப்படின்லாம் சொல்லும் போது அவங்களும் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ராஜாவுக்கு தெரிய வந்து அவங்க கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்போ வந்து அவன் இப்படி தான் நான் பண்ணுவேன், ஓகேவா, என்கிட்ட இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு மாதிரி மரியாதைலாம் பேசியிருப்பான். ஸோ அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும் இவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ அவங்க அப்பாவால் எதுவும் சொல்லவும் முடியல, அவர் அமைதியாகிடுறாரு. அதுக்கப்புறனால தான் டேயாங் வரும்போது மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. இவன் அடுத்து என்ன பண்ணியிருப்பான்னா ஒயனை கொலை பண்ணுன்ற அந்த பிளானை போட்டதே இவனாக தான் இருக்கும். ஸோ அவனோட பிளான் படி இந்த மந்திரியும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அண்ட் மந்திரி ஹெல்ப் பண்ணி எல்லாமே நல்ல விதமாக தான் போயிட்டு வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஜென்மத்தில் அவன் அந்த ராஜ்யத்தையும் பிடிச்சிருப்பான். ஸோ அப்படியே சீன் கரண்ட்டில் வருது. அப்படியே அவனை பார்த்துட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கும்போது அவன் தெரிஞ்சிருச்சா, என்னவா இருந்தாலும் உன்னை விட மூத்த வேண்டாம் நான், ஸோ மரியாதை கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது அவன் கண்ணு ஒரு மாதிரிட்டே அவன் கண்ணு ரொம்ப நெருப்பு மாதிரி ஆகுது. கோவத்தில் அவ்வளோ கோவப்படுறான். அவன் கண்ணாலே எல்லோரும் எரிச்சிருவாங்க போல், அந்த லெவலுக்கு இருக்கான். அப்படியே ஒயன் பார்த்துட்டு அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா, இந்த கிம் லோனா, அப்போ இவன் அந்த மந்திரி கிடையாதா அப்படிங்கும்போது இல்லை ஒயன் அப்படிங்கும்போது அவளுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தில் அவளோட ஐஸ் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறுது. அப்படியே அவளை சுற்றி ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஒரு பவர் வர மாதிரி தெரியுது. ஸோ அப்போ டேயாங் ஒயன் அதை மட்டும் பண்ணாத ஒயன் நீ இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, நீ இதை பண்ணிடாத அப்படின்றான். அப்போ வந்து பரவாயில்ல டேயாங், நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அந்த வேலையை நீ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயன்கிட்ட போகிறான். அப்போ ஒயனுக்கு அப்படியே எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ என்ன நடந்திருக்கும்னா அதே ஹிஸ்ட்ரி சீனு. ஸோ அந்த டைமில் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி அவன் ராஜ்யத்துக்காகவோ இல்லை வந்து அந்த பவருக்காகவோ ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒயனை கொண்டிருக்க மாட்டான். அவன் கொலை பண்ண ஒரே ரீசன், ஒயனுக்குள்ளே மூன்லைட் அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க ஒயனும் இளவரசின்னா ஒயன் வந்து ஒரு சிஸ்டர், அந்த பாண்டிங் தானே வரும் டேயாங்க்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உண்மை என்னென்னா டேயாங்கோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஒயன். அதாவது டேயாங்கோட அப்பா அந்த ராஜ்யமும் அண்டு மூன்லைட் அப்படின்ற ராஜ்யமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்து அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குள்ளே இருக்க மொத்த பவரையும் ஒயனுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒயனுக்குள்ளே ஒரு பெரிய பவர் இருக்குது. லைக் வந்து 3ஓட மொத்த எனர்ஜியும் ஒயனுக்குள்ளே இருக்குது. அந்த லெவலுக்கு பவர் இருந்தால் யாராலையுமே இந்த உலகத்தில் எதை வேணாலுமே கைப்பற்ற முடியும். ஸோ அந்த பவருக்காக தான் அவன் ஒயனை கொலை பண்ணணும்னு நினச்சிருப்பான். அண்டு எதுக்காக இவ்வளோ சுற்றி வளைச்சி அதுக்கு டைரெக்டாக ஒயனே கொண்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஒயனோட பவர் அப்படின்றது நார்மலான டைமில் ஆக்டிவேட் ஆகாது. எப்போன்னா அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆகும்போதோ இல்லை அவளுக்கு பிடிச்சவங்க அவளை விட்டு போகும்போதோ அவர் பவர் வந்து ரொம்ப, அதாவது 2x 3x அந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா கரெக்டாக ஒயனும் டேவும் லவ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணின்னு ஆசைப்பட்றாங்கன்றது தெரிஞ்சக்கப்புறம் தான் ஒயன் மேலே கை வைக்கவே வந்திருப்பான். அண்ட் அதனால தான் ஒயன் இந்த மாதிரி மாட்டி விட்டு மொத்தமாக கொலை பண்ண எல்லா வேலையும் பார்த்துருப்பான். ஸோ இது ஒயனுக்கு வந்து ஒரு சமயத்தில் தெரிய வரும். லைக் வந்து ஒயன் அந்த ஜெயிலில் இருக்கும்போது வெளியே வந்து ஒரு மந்திரியும் அண்ட் ஒரு ராஜ உடை போட்ட ஒரு பர்சனும் வெளியே பேசிகிட்டு இருந்ததை ஒயன் பார்த்துருப்பா. ஸோ அப்போ தான் என்னென்னா ஒயனுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும், அவளை கொலை பண்ணுறதுக்கு காரணம் இந்த ராஜ்யம் கிடையாதுன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் டேயாங் கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஓடி வந்திருப்பா. ஓடி வர டைமில் தான் அந்த மந்திரிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு இவனால தான் இந்த கிம் லானுக்கு அந்த விஷயம் தெரிய வந்தனால மந்திரிகிட்ட சொல்லி அவனை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பான். மந்திரிக்கு அந்த இன்விசிபிள் ஆகிற பவர் ஏன்னா மந்திரி ஒயனை இந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அவங்க பிளட் ரிலேஷனை சேர்ந்த ஒரு பர்சன். அதாவது அந்த மூன்லைட்
ராஜ்யம் இருக்குல்ல, ஸோ அந்த ராஜ்யத்தை சேர்ந்த மந்திரி தான் இவன் ஒயனை சின்ன குழந்தையா இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கேயே செட்டில் ஆகிருப்பான். பிகாஸ் இவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ராஜ்யம் போரில் இருந்துச்சுல்ல, ஸோ போரில் ஒயனோட அப்பா அம்மா அண்டு ஒயனோட அந்த ராஜ்யம் மொத்தத்தையும் கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா 2 பேர் இறந்துருப்பாங்க. ஸோ இவங்க எல்லோரும் இங்கே இருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். இவனும் கூடயே தான் இருந்திருப்பான், ஒயன் கூடயே. ஒயனை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததே இவனாக தான் இருக்கும். பட் பதவி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது யார் நம்ம கூட இருக்காங்கன்றது தெரியாதுல்ல. ஸோ அந்த ராஜ்யத்தை அடையணும் அப்படின்ற ஒரே ஆசைக்காக ஒயனை கொலை பண்ணவும் தயங்கலை இவன். ஸோ அதனால தான் அன்றைக்கி ஒயன் ஓடி வரும்போது டேங்க்கு ஒரு மாதிரி இல்யூஷன் நினச்சிருப்பான்ல, அதாவது யாரோ ஒயன் கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு நினச்சி. அப்போ உண்மையாலுமே ஒயன் ஓடி தான் வந்திருப்பா. ஸோ அவள் தலையில் அடித்து இவன் தான் இழுத்துட்டு போயிருப்பான் தரன்னு. அது ராஜாவுக்கும் தெரியும். அண்டு அதே இதில் ஒயன் இறந்தக்கப்புறம் டேங் அவள் கையில் இருந்த அந்த லெட்டரை படித்தக்கப்புறம் டைரெக்டாக அந்த கோட்டைக்கு போயிருப்பான்ல. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கோன்னா, ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த மந்திரி யூமினோட ஃபியூனலில் இருந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி மொத்தமாக நெருப்பில் எல்லாம் எரிஞ்சிருச்சு, யூமினே இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்பான். அப்போ சட்டையை பிடிச்சிருவான்ட்டே, ஒழுங்கு மருதியாக சொல்லுடா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என் ஒயனையும் கொலை பண்ணுது, எல்லாமே உன்னால தானடா, என் ஒயனி இப்போ என் கூட இல்லை, அது காரணம் நீ தானே, சொல்லுடா சொல்லு அப்படிங்கும்போது, ஓ தெரிஞ்சிருச்சா உனக்கு எல்லாம் நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சா? எப்படி அந்த ஒயனை கொலை பண்ணும்போது ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தானே கொலை பண்ணோம். ஆனால் பரவாயில்லையடா, அந்த ஒயனும் சரி நீயும் சரி புத்திசாலியாக தான் இருக்கீங்க. ஆனால் இதில் தப்பு பண்ணிட்டியே தம்பி, இதுக்கெல்லாம் காரணம் நான் நினச்சிட்ருக்கியா? அது நீ தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் அப்பா கிட்ட போடா, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றுட்டு அவனை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அதே கோவத்தோட அந்த அரசவைக்கு போகிறான். அங்கே அரசர் இருக்கார், அதாவது டேங்கோட அப்பா. ஸோ அவங்க அப்பா டேங் வந்ததை பார்த்துட்டு, டேங் நீ என்னப்பா இங்கே? கேள்விப்பட்டேன் ஒயனை கொண்டுட்டாங்களாமே அப்படின்னோடனே என்னாச்சுப்பா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னா, என்னாச்சு அப்படிங்கும்போது உண்மையை சொல்லுங்கப்பா அப்படின்றான். இப்போ இல்லை நீ என்ன கேட்குறேன்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான். ஸோ அவங்க அப்பா எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி அவருக்கு ஒரு மகன் இருக்கிறதாகவும், ஸோ நடந்த விஷயம் எல்லாமே அவனால் தான் நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒயன் இறந்ததுக்கும் காரணம் அவன் தான் தெரிய வருது. அன்னைக்கு ஒயனை அந்த மந்திரி தலையில் அடித்து தரன்னு இழுத்துட்டு போகும்போது டேங் கூட இல்யூஷன் அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல. பட் அவர் எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஆனால் டேங் கிட்ட அப்போ சொல்லியிருக்க மாட்டார். பிகாஸ் அவருக்கு அவரோட ராஜ்யம் முக்கியம். அதாவது அவரோட நாட்டு மேலே எந்த பழி விழுந்துடக்கூடாது, அவர் மேலே எந்த பழி விழுந்துடக்கூடாது, அது மட்டும்தான். ஸோ இது எல்லாமே டேக்கிட்ட சொல்லி அவர் முடிக்கிறாரு. என்னை மன்னிச்சிருப்பா, நான் வேணும்னு பண்ணலை, எனக்கு பயமாக இருந்துச்சு, என்னோட பையனால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா என் ஆட்சியை தப்பாக சொல்லுவாங்க, இந்த நாட்டை கேவலமாக பேசுவாங்க, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயம் வெளியே வரவே கூடாது டேங், ப்ளீஸ் நான் உங்கள் அப்பாடா, ப்ளீஸ்டா அப்படிங்கும்போது, அப்பா இல்லை இது உண்மை இல்லைப்பா, இல்லை உண்மை இல்லை தானே, உண்மை இல்லை, ஆனால் நடந்துருச்சு, ஆமாம் நடந்துருச்சு, ஆனால் நான் நீங்கள் மட்டும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சினேப்பா, இல்லை ஆனால் நீங்கள் தான் ஆமாம் நீங்கள் தான் ஒயன் இறந்ததுக்கு காரணம் நீங்கள்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் உயிராக நினச்ச ஒரு பர்சனே என்னோடய உண்மையான உயிரை என்கிட்ட பறிச்சிட்டாங்களா? இல்லை, இது மட்டும் நடந்துருக்கூடாது, அப்பா நடந்துருக்கூடாது, இல்லைப்பா நடந்துருக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. ஆமாம், ஒயன் இப்போ என் கூட இல்லவே இல்லை, அவள் வரமாட்டாள்ல, திரும்ப வரமாட்டா, அதுக்கு காரணம் நீங்கள். ஆமாம்ல, நீங்கள் தான். இல்லை டேங் நம்பு, ஒயன் இப்போ கூட இல்லை, அதுக்கு காரணம் உங்கள் அப்பா. ஆனால் அப்பா ஏன் உங்கள் இந்த ராஜ்யத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உங்களோட பேருக்காகவும் மட்டும் உங்களோட பொண்ணாக தானேப்பா வளர்த்தீங்க,
நான் கூட நினச்சேன் ஒயன் இந்த ராஜ்யத்துக்கு இளவரசி ஆனதுக்கப்புறம் அண்டு அவளை ராணி ஆக்குனதுக்கப்புறம் சந்தோஷப்படுற ஃபஸ்ட்டு பர்சன் நீங்களாக இருப்பீங்கன்னு. ஆனால் ஒரு பேருக்காக அவளை கொலை பண்ணுற துரோகி நீ உனக்கு இல்லை தப்பாக பேசிட்டேன்ல, சாரிப்பா, சாரி, மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக தப்பாக பேசிட்டேன். அப்பா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள்ல, அந்த ஒயன்தான் நம்ம நாட்டோட எல்லாமே, அவளால் தான் நம்ம நாட்டில் சந்தோஷம் இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குது, ஒயந்த காரணம்னு சொல்லுவீங்களப்பா. ஆமாம், ஒயந்தான காரணம் சொல்லுவீங்கள்ல, நீ இல்லைன்னா இந்த நாடே இல்லைன்னு. ஆமாம் இல்லைப்பா, இப்போ ஒயன் இல்லைப்பா, ஒயன் இல்லை தானே? ஆமாம் இல்லை. ஸோ இந்த நாடு மட்டும் எதுக்குப்பா? அதனால் வேணாம்ல, இந்த நாடு வேணாம், இந்த நாட்டில் இருக்க யாரும் வேணாம். அண்டு அப்பா உங்கள் பேரும் தப்பாக பேச மாட்டாங்கப்பா. அண்டு இங்கே இருக்கவங்களாம் உயிரோடு இருந்தால் ஃப்யூச்சரில் ஒயனை தேச துரோகின்னு சொல்லுவாங்கல்லப்பா. நான் கெஞ்சினேன்ப்பா, ஒயனுக்காக கெஞ்சினேன், காலில் விழுந்து கெஞ்சினேன், தயவு செஞ்சு ஒயனை காப்பாற்றுங்கன்னு எல்லார்கிட்டையும் கெஞ்சினேன். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? காசிப் பேசினாங்கப்பா. ஒயன் நல்லவன்னு தெரிஞ்சும் காசிப் பேசினாங்க. அதனால் அப்பேற்பட்ட மக்கள் வேணாம்ப்பா. நம்ம வந்து உண்மையாக நல்ல ஆட்சி கொடுப்போம்ப்பா. அதனால் இப்போ இருக்க மக்கள் வேணாம்ப்பா, அண்ட் இந்த ஆட்சியும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்குவாட் எடுத்து அவங்க அப்பாவோட செஸ்ட்லேயே குத்துறான். ஸோ அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி வைடர்ஸில் பார்க்குறாரு. பார்த்துட்டு வேணாம் அப்படிங்கும்போது, இல்லைப்பா வேணாம், யாரும் வேணாம், என் ஒயின் இல்லை, ஸோ யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவரை குத்தி அந்த இடத்துல கொலை பண்ணியிருப்பான். அதே மாதிரி கண்ணில் படுறது யார் என்னெல்லாம் எதுவுமே பார்த்துருக்க மாட்டான். அப்படியே எல்லாரையுமே குத்தி கொண்டிருப்பான். ஒரு ஆளை விட்டுருக்க மாட்டான். சின்ன பசங்க, பெரிய ஆள், அது யாரையுமே, வயசானவங்க எதுவுமே பார்க்க மாட்டான். எல்லாரையும் குத்தி கொண்டிருப்பான். ஸோ அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாக பிளட் ஸ்டெயின்ஸு. அண்ட் ஆல்சோ அந்த நகரத்தையே பற்ற வச்சுருப்பான். அங்கே இங்கேன்னு அவன் போயிட்டு எல்லாரையும் அடித்தது, எல்லாரையும் கொலை பண்ணதில் அங்கே இருந்த தீயெல்லாம் பற்றி மொத்தமாக அந்த சாம்ராஜ்யமே அன்றைக்கி அழியுது. ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி அந்த பாட்டில் நடந்திருக்கும். தென் இனிமேல் கரண்ட்டில் என்ன நடக்க போகுது, அண்ட் ஒயனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சனால அவள் கண்ணு ஏன் அந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு, அண்ட் அவகிட்ட ஏதாவது இந்த பவர்னால என்னென்ன ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேரோட காதல் சேருமா, அல்லது இந்த தடவையும் இவங்க 2 பேரையும் பிரிச்சுருவாங்கண்ணா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. சாரி, இந்த எபிசோடு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இழுத்துருச்சு. எனக்கும் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. லேட் நைட் ஆகிடுச்சிடா, அதனால தான் முடிஞ்சளவு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு தான் போட்டேன். இனிமேல் வர ஸ்டோரிஸ் இனிமேல் வர எபிசோட் கொஞ்சம் நல்லா போடுறேன்டா. அண்டு வாய்ஸில் ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கடா. கொஞ்சம் மெம்பர்ஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஒருத்தவங்க 2 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அண்டு தேங்க்யூடா. இன்னைக்கு கொஞ்சம் வளவலன்னு ஜாஸ்தியாக தான் பேசிட்டேன், இருந்தாலும் தேங்க்யூ, பாய்.